நல்ல சமாரியின் உவமையின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உவமையின் உண்மையான அர்த்தம் பலருக்கு தெரியாது. இயேசு இந்த கதையை ஏன் சொன்னார் தெரியுமா? லூக்கா 10 சொல்லப்பட்ட ஒரு உவமை இது. ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு காயமடைந்து பாதையில் கிடந்தான். ஒரு ஆசாரியன் வந்தார், அவரை பார்த்தும் உதவி செய்யாமல் சென்று விட்டார். ஒரு லேவியனும் வந்தான், அவனும் பார்த்து சென்று விட்டான். ஆனால் ஒரு சமாரியன் வந்தான், அவன் இரக்கத்தோடு அவனை பார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை காப்பாற்றினான். இது ஒரு சாதாரண கதை அல்ல. இந்த உவமையின் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. மதம் அல்லது பதவி முக்கியமில்லை. உண்மையான அன்பு செயல்களில் தான் வெளிப்படும். இன்று நம்ம வாழ்க்கையில் நாமும் சில நேரங்களில் அந்த காயமடைந்த மனிதரை போல இருக்கிறோம். தனிமை, வலி. ஆனால் இயேசு நம்மை விட்டு போகவில்லை. அவர்தான் உண்மையான நல்ல சமாரியன். மேலும் இன்று நாம் யாருக்காவது அந்த சமாரியனாக முடியும். நீயும் போய் அப்படியே செய் என்ற வசனத்தின் பிரகாரம் நாமும் அப்படி மாற வேண்டும். இந்த உவமையின் உண்மை என்ன? அன்பு வார்த்தையில் இல்லை, செயல்களில் இருக்க வேண்டும். இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் இயேசுவின் உவமைகள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை பின்தொடருங்கள்.